டிசம்பர் 11 எங்க வீட்டோட லஞ்ச் மெனு புதினா சாதம் வித் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. பேபி பொட்டேட்டோவை முதல்ல ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி உப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, காய்ந்த மிளகாய், 2 லவங்கம், சின்ன துண்டு பட்டை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆறின அப்புறம் பவுடரா அரைச்சுக்கணும். வெந்த பேபி பொட்டேட்டோல இருந்து தண்ணி வடிச்சிட்டு தோல் உரிக்கணும். கொஞ்சம் கடியான வேலை தான். சாத்விக் இருந்ததுனால நின்னுகிட்டே அந்த வேலையை முடிக்க வேண்டியிருந்தது. கடாயில எண்ணெய் ஊத்தி இடிச்ச இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி வெந்த உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு சேர்க்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்பப்ப கிளறி விட்டுட்டே இருங்க. அரைச்ச பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆயில் ஊத்திக்கலாம். மறுபடியும் லோ ஃப்ளேம்ல கலந்து விடுங்க. லாஸ்டா கசூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சாத்விக் பால்கனில ஸ்டூல் போட்டு ஏறி மழையை ரசிச்சிட்டு இருந்தாரு. அவர் என்னமோ சொல்றாரு, என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புதினா ரைஸ்க்கு பச்சை அரிசி வடிச்சு தாம்பாள தட்டில் கொட்டி நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுட்டேன். மிக்சியில் புதினா இலைகள், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், வேர்க்கடலை, பெருங்காயம், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, உப்பு அரைச்சி விழுது சேர்த்து நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு கலந்து விடணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் ஆறின சாதம் சேர்த்து பக்குவமா கலந்து விடணும். ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அடுப்பு சிம்ல வச்சிருப்பேன். அப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுவேன். சமையல் முடிஞ்ச அப்புறம் தான் பெரிய வேலையே. கச்சா முச்சான்னு இருக்கிற கவுண்டர் டாப் அடுப்பெல்லாம் சுத்தம் செய்து பாத்திரம் தேய்ச்சி ஏற கட்டிட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. அடுத்த வேலைகளை பார்க்க போகணும். இன்னொரு ஷாட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.